அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான்மணிக்கடிகை பதிவேற்றம் 82வது நாள். செய்யுள் என்பது நலனும் இளமையும் நல்குரவின் கீழ்சாம், புலனும் குடிமையும் கல்லாமை கீழ்சாம், வளமில் குளத்தின் கீழ் நெற்சாம், பரமில்லா பண்டத்தின் கீழ் சாம் பகடு. அழகும் இளமையும் செல்வம் இருந்தால்தான் சிறப்பித்திருக்கும். செல்வம் கெட்டு வறுமை வந்த போது அழகிற்கும் இளமைக்கும் கேடுதான் விளையும். ஒரு நல்ல குடியிலே பிறந்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டாலும் நல்ல ஒழுக்கம் உடையவனாக இல்லாவிட்டால், கல்வி கற்காவிட்டால் அந்த மனிதனுடைய வாழ்வு கெட்டு போகும். குளங்களிலே நீர் தேங்கி இருக்கிறது, அதை ஒட்டி பாசனத்திலே பயிர்கள் விளைகின்றன என்றால் அந்த குளத்து நீர் வராமல், அந்த ஏரியினுடைய நீர் வராமல் போனால் அந்த பயிர்கள் பாழாகும். சுமக்க முடியாத பாரத்தை சுமக்கிற எருதுகள் இறந்து போகும் என்று சொல்லுகிற செய்யும். அழகும் இளமையும் பணம் இருந்தால்தான் பகட்டாய் தெரியும், இல்லாவிட்டால் அதற்கு மரியாதை இருக்காது. என்னதான் நல்ல குளத்திலே பிறந்திருந்தாலும் ஒழுக்கம் இல்லாமலும் கல்வி இல்லாமலும் இருந்தால் அவன் கெட்டு போவான். ஏரியை நம்பி இருக்கிற வயல்களிலே விளையக்கூடிய தானியங்கள் அந்த ஏரி நீர் வற்றி போனால் கருகி போகும். அதே போல சுமக்க முடியாத அளவிற்கு பாரத்தை சுமக்கிற எருதுகள் அதனுடைய தாக்கத்தால் இறந்து போகும் என்று சொன்ன செய்யுளை பார்த்தோம். மீண்டும் ஒருபடி செய்யும். நலனும் இளமையும் நல்குரவின் கீழ்சாம், புலனும் குடிமையும் கல்லாமை கீழ்சாம், வளமில் குளத்தின் கீழ் நெற்சாம், பரமல்லா பண்டத்தின் கீழ்சாம் பகடு. நன்றி, வணக்கம்.